chair is made of wood. நெக்ஸ்ட் வந்து the cake is made from wheat. ஏன் அங்க ஆஃப் போடுறோம், ஏன் இங்க ஃப்ரம் போடுறோம்? ஐயோ. ஏன் இந்த கேக் இஸ் மேட் ஆஃப் வீட் போடக்கூடாது? ஏன்னா சேரு சேர் வந்து உட்டை வச்சு அது மூலமா பண்றது. சரி, இது வந்து கேக்குக்கு வந்து வீட்டை யூஸ் பண்றோம். அது ப்ரிப்பேர் அந்த பண்றோம். சேருக்கு ஃபுட்டை யூஸ் பண்றது இல்லையா? இல்ல, சேருக்கு வந்து மூலப்பொருள் வந்து உட்டு. சரி, கேக்குக்கு மூலப்பொருள் வீட்டு இல்லையா? கேக்கு சார் நான் சொல்லுவேன். நாராயணமூர்த்தி சார், சொல்லுங்க. சேர் வந்து உட்டால மட்டும்தான் பண்ண முடியும். சரி, ஆனா வந்து கேக் வந்து வீட்டு இது மாதிரி நிறைய திங்ஸ் வச்சு பண்ணலாம், மைதா. அப்படி இல்லையே, வீட்டு வுட்டு சேருக்கு வந்து ஆணி இருக்கு, பாலிஷ் இருக்கு. ஆனா மேஜர் வந்து உட்டு தானே சார்? மேஜர் கேக்குக்கு மேஜர் இது வீட்டு தான். அது வீட்டு மற்றதெல்லாம் இல்ல கம்மி சார், தானே. மைதால கூட பண்றாங்களே. ஏதோ வாட் எவர் இட் இஸ், வீட் ஆர் மைதா, வாட் எவர் இட் இஸ். The chair can be made out of plastic also. Seva. யூ ரைட். நான் அப்ப இன்னும் என்ன கொஞ்சம் சொல்லுவீங்க? நான் ஒன்னும் சொல்ல யோசிக்கிறேன். மேட் ஆஃப் பிளாஸ்டிக்கா, மேடு ஃப்ரம் பிளாஸ்டிக்கா? இது சார் இருக்குது. இது வந்து உட்டுங்கிறது வந்து நம்ம அதுல இருந்து செதுக்கிறதுனால சார் அத செதுக்கி கொண்டு வரோம். இதெல்லாம் வந்து அப்படி கிடையாது. யூ ஹேவ் டு கலந்து கொண்டு வரணும். கன்வெர்டட். எப்ப ஆஃப் யூஸ் பண்ணணும், எப்ப ஃப்ரம் யூஸ் பண்ணணும், அதை சொல்லுங்க. சார் இப்ப நீங்க சார் ராக்ல இருந்து பண்ணீங்கன்னா வினோதிதன் சார் ஏதோ ஆன்சர் போட்டுக்கிறாரு. என்ன போட்டிருக்காரு சார்? அந்த கல்லு மாதிரியான இதுல இருந்து பண்ணும்போது மேட் அவுட் ஆஃப் அப்படின்னு வரும் சார். நீங்க வந்து கரெக்டா சொல்லுங்க. சொல்லிட்டேன் சார். வினீதன் சார் இதுக்கு போடல சார். டெரிவேட்டிவ், அது வீட்டுல டெரிவேட்டிவ் யூஸ் பண்றது அப்படியே யூஸ் பண்றோம்னு போட்டேன். அந்த மரத்தை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் வீட்ல இருந்து வர்ற டெரிவேட்டிவ் ஏதாவது ஒண்ணு இருந்தா அதை யூஸ் பண்றோம்னு போட்டேன். எஸ் சரி, ஆட் ஐட்டம் சார் வுட்ங்கிறது. சார் சொல்லுங்க. சேர் இஸ் மேட் ஆஃப் வுட்னா நம்ம பார்த்தா வுட்டை பார்க்க முடியும் சார். கேக் இஸ் மேட் ஃப்ரம் வீட்னா வீட்டை நம்மளால பார்க்க முடியாது சார். அது கரெக்ட் மேடம். சரி, வேற ஏதாவது சொல்லும்போது எப்போ ஆஃப் யூஸ் பண்ணணும், எப்போ ஃப்ரம் யூஸ் பண்ணணும்? மேட் ஆஃப் எப்போ, மேடு ஃப்ரம் எப்போ? ஓ, நீங்க அந்த மாதிரி கேக்குறீங்களா? இது வந்து அதான் சார், உணவு ராக் எல்லாம் வந்ததுன்னா மேட் ஆஃப் வரணும் சார். எது? இல்ல, உணவு வந்து பயன்படுத்தக்கூடியது, செரிக்கக்கூடியது, அதுதான் செரிக்க முடியாது, அப்படி இருக்கலாமா? அதுவும் ரெண்டும் பயன்பாடுக்குரியது ரா தான். மெட்டீரியல் சேமா இருந்ததுன்னா ஆஃப் சார். அதோட மாடிஃபைடு ஃபார்ம் இருந்ததுன்னா ஃப்ரம் சார். சரி, நான் ஆன்சர் சொல்றேன். வசதிமாவை கூப்பிடுங்க. இல்ல இல்ல, நான் சொல்லிடுறேன். அது தப்புன்னு அவங்க சொல்லுவாங்க. இல்ல வசதிமாவை கூப்பிடுங்க. மேடம், நான் வந்து ஒரு ஆன்சர் வந்து பார்த்துட்டேன். நாராயணமூர்த்தி சார் சொல்லட்டும். நான் சொல்றேன், அது ரைட்டா தப்பா நான் சொல்லட்டும். ஓகே. அதாவது இந்த சேர் வந்து நீங்க உடைச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, யூ கேன் கெட் வீட் வுட்டு கிடைக்கும். அது உடைஞ்சா கூட அது வுட்டு தான் அது. பட் கேக் உடைஞ்சதுன்னா வீட்டு கிடைக்காது. இந்த ரா மெட்டீரியல் கிடைச்சதுன்னா மேட் ஆஃப் போடணும். ரா மெட்டீரியல் கிடைக்கல அப்படின்னா மேட் ஃப்ரம் போடணும். கரெக்ட் நாராயணமூர்த்தி சார். அதாவது அது அந்த வுட்டு வந்து அந்த ஆரிஜினை பார்க்கணும். அதுல தான் அந்த டிஃபரன்சியேஷன் இருக்கு. நீங்க உடைச்சிட்டா கூட, டேமேஜ் ஆனா கூட அந்த ரா மெட்டீரியல் கிடைக்கும் உங்களுக்கு. கரெக்ட். எனக்கு 0.5 கொடுத்துருங்க சார். 0.5 கொடுத்துருங்க சார். ஃபுல் மார்க் வேண்டாம். யாருக்கு? எனக்கு. உங்களுக்கு வேணா 0.6 தரேன் மேடம். நான் கொஞ்சம் சொன்னேன் சார். இல்ல ரைட், உங்களுக்கு 0.6. நான் தாராள மனசு மேடம். ரொம்ப தாராளம். சரி.